சென்னையில் பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கிய தமிழக வெற்றிக்கழக நிர்வாகியை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். பெட்ரோல் பங்கை ஏடிஎம் மையமாக நினைத்து அடாவடியில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன? ஏடிஎம் கார்டை வைத்து பெட்ரோல் பங்கில் ஸ்வைப் செய்து 200-300 பணம் வாங்கி வந்த நபர் திடீரென 10,000 ரூபாய் கேட்ட அலப்பறையை கூட்டி உள்ளார். தர மறுத்த ஊழியரை எட்டி மிதித்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி சர்ச்சையில் சிக்கி உள்ளார். நடந்தது என்ன? சென்னையில் பல்லாவரத்தை அடுத்த திருநீர்மலை பிரதான சாலையில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஒன்று இயங்கி வருகிறது. அந்த பெட்ரோல் பங்கிற்கு அதே பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் திருநீர்மலை பொருளாளர் இளங்கோ என்பவர் அடிக்கடி சென்று வந்துள்ளார். பெட்ரோல் போட்டுவிட்டு பணம் கொடுக்க அவரது ஏடிஎம் கார்டை பயன்படுத்தியதை விட அங்கு பணம் எடுக்கவே அதிகம் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இவர் தனது ஏடிஎம் கார்டை பில் போட வைத்திருக்கும் மெஷினில் ஸ்வைப் செய்து அவ்வப்போது 200 ரூபாய் 300 ரூபாய் வாங்கி வந்துள்ளார். இந்த நிலையில் சனிக்கிழமை இரவில் பெட்ரோல் பங்கிற்கு இளங்கோ சென்றுள்ளார். அப்போது தனது ஏடிஎம் கார்டை ஸ்வைப் செய்து 10,000 ரூபாய் கொடுக்கும்படி அங்கிருந்த ஊழியரிடம் கேட்டுள்ளார். அதற்கு அவ்வளவு பணம் தங்களிடம் இல்லை என்று பணியில் இருந்த ரஞ்சித்குமார் என்பவர் கூறியுள்ளார். பணி முடியும் நேரம் என்பதால் பணத்தை மேனேஜரிடம் கணக்கு முடித்து கொடுத்து விட்டதாகவும், இருந்தபோதும் அதற்கு செவி சாய்க்காத இளங்கோ குறைந்தது 3,000 ரூபாயாவது கொடுங்கள் என்று தெனாவட்டாக கேட்டு மிரட்டியுள்ளார். அதற்கு பெட்ரோல் பங்க் ஊழியர் இறங்கி வராததால் ஆத்திரமடைந்த இளங்கோ தனது இருசக்கர வாகனத்தில் இருந்து வேகமாக இறங்கி ரஞ்சித்தை தாக்கியுள்ளார். தடுக்க வந்த சக ஊழியர்களையும் தள்ளிவிட்டு எட்டி உதைத்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். தாக்குதல் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் அடிப்படையில் பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி இளங்கோவை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பெட்ரோல் பங்கை ஏடிஎம் மையமாக நினைத்து அடாவடியில் ஈடுபட்ட கட்சி நிர்வாகியின் கொட்டம் அடக்கப்படுமா? இதுபோன்ற அராஜக செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது குண்டர் சட்டம் போன்ற கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.